ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பர் டூப்பர் ஷிர்டி விலாக் தான். ஷிர்டி விலாகுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். நான் ஷிர்டிக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது நான் ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பேன். பாபாவுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிறத யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் லிஸ்ட் அவுட் பண்ணி டிப்ஸோடு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். லாங் பேக் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் ஷீரடி போகிறது அப்படின்னு பிளான் பண்ணதுமே முதல் வேலையாக செஞ்சது என்ன தெரியுங்களா? கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீதேவிக்கு ஆளாக கஸ்டமராக போய் நின்றுட்டோம். கடை கூட திறக்கலை. வாசலில் போய் துண்டை போட்டு உட்கார்ந்தாச்சு. எதுக்கு? பாபாவுக்கு வஸ்திரம் வாங்குறதுக்கு. ஸ்ரீதேவியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கோயம்புத்தூரியன்ஸ் நீங்கள் பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு கேட்டால் அது ஸ்ரீதேவி தான். ஸ்ரீதேவியை தவிர்த்து நாங்கள் போத்தீஸ், கணபதி அப்படி இப்படின்னு 2-3 கடை சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தோம். பட் இங்கே இருக்கிற அளவுக்கு கடலளவு கலெக்ஷன்ஸ் வேறு எந்த கடையிலையும் இல்லை. பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நான் எப்பயுமே ஸ்ரீதேவிக்கு தான் வருவேன். இங்கே எல்லா கலர்லேயும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நமக்கு தேவையில்லையே. நமக்கு என்ன கலர் வேணும்? மஞ்சள் கலர் தான் வேணும். ஏன்னா பாபா நம்மக்கிட்ட மஞ்சள் கலர் வஸ்திரம் தானே கேட்டிருந்தாரு. ஸோ என்னெல்லாம் எல்லோவில் வெரைட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாச்சு. எல்லோவில் நிறையா வெரைட்டி எல்லோஸ் இருக்கும். வெந்தய கலர், லெமன் எல்லோ அண்ட் லைட் எல்லோ, சாண்டல் கலர், மாம்பழ கலர்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். அது மாதிரி நிறைய மஞ்சள் கலரில் பார்த்து பாபாவுக்கு பிடிச்ச மாம்பழ கலர் மஞ்சள்லையே நாங்கள் கடைசியாக ட்ரெஸ்ஸை தேடி பிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது யாருக்கு தெரியுங்களா? நாகா சாய் பாபாவுக்கு தான். ஸோ இங்கே ஷிர்டினே வருது, ஸ்ரீதேவியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக நாகசாய் கோயிலுக்கு தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வஸ்திரம் வாங்குறது நாகசாய் பாபாவுக்கு வாங்கி தான் இந்த வஸ்திரம் வாங்குகிற இந்த ஒகேஷனையே நாங்கள் துவங்கி வச்சோம். காட்டனில் நாகசாய் பாபாவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வஸ்திரம் வாங்கினோம். பாருங்கள், கடையில் கஸ்டமர் நாங்கள் தான் ஆள். கடை திறந்தது வாங்க வாங்க அப்படின்னு எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ உள்ளே போய் முதல்ல நாகசாய் பாபாவுக்கு வாங்கினேன். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட இருக்கா இல்லையான்னு தெரியல, டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு 1 மந்த் இருக்கும். இது ஷாப்பிங் போய் நாங்கள் போனது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். நாங்கள் டீமாக எல்லாருமே கிளம்பி போனோம். இதுதான் நாகசாய் பாபாவுக்கு நாங்கள் வாங்கின காட்டனில் வாங்கின வஸ்திரம். ஆனால் இது பியூர் பிளெயின் காட்டன் கிடையாதுங்க. இதில் எம்ப்ராய்டரி டிசைன் இருக்குது. லாங் ஷார்ட்டில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியலை, க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக நாங்கள் 2 மீட்டர் நாகசாய் பாபாவுக்கு 2 மீட்டர் வஸ்திரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் இந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கினோம். அங்கவஸ்திரத்துக்கு கான்ட்ராஸ்ட்டாக மெரூன் கலரில் ஒரு அங்கவஸ்திரத்தையும் கட் பண்ணியாச்சு. ஷிர்டி பாபாவுக்கு எத்தனை மீட்டர் ட்ரெஸ் அப்படின்னா, பாபாவுக்கு 3 மீட்டர், சமாதிக்கு 3 மீட்டர், அங்கவஸ்திரத்துக்கு 1.5 மீட்டர். இதுதான் அளவு. இது கரெக்டாக பார்த்து வாங்கணும். அண்ட் மீட்டர் கணக்கில் இது 3 மீட்டராக இருந்தாலும் இதோட விட்த்து 40 சென்டிமீட்டர் இருக்கணும். பட் நாங்கள் வாங்கினது 35 சென்டிமீட்டரோ என்னமோ 5 சென்டிமீட்டர் கம்மியாக தான் இருந்தது. 3 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கும் வேறு வழி தெரியல, எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம். ஷிர்டியில் கேட்குற அதே வித்தில் நமக்கு கோயம்புத்தூரில் கிளாத் கிடைக்கலைங்கிறதான் உண்மை. ஸோ ஃபைனலி அங்கேயும் இங்கேயும் தேடி ஓடி பார்த்து கடைசியில் பாபாவுக்கு வஸ்திரம் தேடி பிடிச்சாச்சு. கட் பண்ணிட்டோம். வேணுங்கிற ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மாம்பழ கலர், மெரூன் கலர், கனகாம்பர கலர், ப்ளூ கலர்னு சொல்லிவிட்டு என்னென்ன கலர் வேணுமோ எல்லா கலர்லேயும் வஸ்திரத்தை தேடி பிடிச்சி கட் பண்ணியாச்சு. 3 மீட்டர் கரெக்டாக அளவு சொல்லி நீங்கள் கட் பண்ணணும். இதுக்கப்புறம் நேராக 12 மணி ஆரத்தி நாகசாய் கோயிலுக்கு நாங்கள் எல்லோரும் டீமாக கிளம்பிட்டோம். நாகசாய் கோயிலில் போய் இந்த வஸ்திரத்தை எல்லாம் பாபாவுடைய பாதத்தில் வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பார்டர் வாங்கினேன். பார்டர் இந்த வஸ்திரத்தோடு முடியாது, நம்ம லேஸ் வாங்கணும். லேஸ் வாங்கி இதை ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். எந்த இடத்துலையும் டேமேஜ் இருக்கக்கூடாது. ட்ரெஸ் வாங்கும்போது கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பார்த்து வாங்குங்க, டேமேஜஸ். அண்ட் இப்போ கோயிலில் இந்த வெயிட்டான ஹெவியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்குறது இல்லையா, ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப லோ குவாலிட்டியில் இருந்தாலும் வஸ்திரம் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது, குவாலிட்டியாக இருக்கணும். வஸ்திரமும் குவாலிட்டியாக இருக்கணும். அதுக்கு போடுற பார்டர் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டியாக இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வஸ்திரம் வாங்கியாச்சு. அண்ட் நல்ல பார்டர் நம்ம ஷிர்டி பாபாவுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி நல்ல பட்டையான பார்டர் மார்க்கெட்டில் போய் வாங்கியாச்சு. ஒரு வஸ்திரத்துக்கும் மொத்தம் 3 பார்டர் தேவைப்படுது, 3 பண்டல் தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் வாங்கியாச்சு.
வஸ்திரத்துடைய மீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டரும் 400 ரூபா அந்த மாதிரி வரும். 400, 500 மீட்டர் 500 மீட்டர் 700 அந்த ரேட்டில் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு பண்டலே 300ல் தொடங்கி 500 700ன்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஸோ டெய்லர்கிட்ட கொண்டு வந்து இது எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. நானே எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். நமக்கு தெரிஞ்ச டெய்லர் இருக்காங்க. ஸோ நான் பக்கத்துலேயே உட்காந்து எந்த இடத்துலையும் எந்த தப்பும் வராமல் பிசுறு வராமல் டேமேஜ் ஆகாமல் பார்த்து ஒவ்வொன்றையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணியிருந்தாலும் இதை வந்து பாபா ஏற்றுக்குவாரா இல்லையாங்கிறது தெரியலை. அது நம்ம கையில் இல்லை. ஏன்னா லக்கி ட்ராவில் நம்ம சீட் எழுதி லக்கி ட்ராவில் பார்த்து குலுக்கல் முறையில் தான் எடுப்பாங்க. சீட்டு விழுந்தால் தான் இந்த ட்ரெஸ்ஸு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது லீஸுக்கு போயிடும், ரிஜெக்ட் ஆயிரும். போன வாட்டி நாங்கள் கொண்டு போன ட்ரெஸ்ஸை தான் பாப்பா போடலை. இந்த வாட்டி கொண்டு போகிற இந்த 3 செட்டு ட்ரெஸ்ஸில் 3யுமே போடணுன்னு தான் என்னுடைய ஆசை. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாவது பாபா ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா எனக்கு அதுவே போதும். இப்போ இருக்கிற ஒரே பிரார்த்தனை அதுதான். அப்படி பாபா போட்டுக்கலைனாலும் எனக்கு அவர் மேலே எந்த கோபமும் இருக்காதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம கொடுக்கறது நமக்கு தான் அது வஸ்திரம். பாபாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தட்சணை. நம்மகிட்ட இருக்கிற தட்சணையை அந்த கர்மாவை இந்த வஸ்திரம் மூலயமா அவர் வாங்குறாருங்கிறது தான் உண்மை. இந்த வஸ்திரத்தை எல்லாம் பாபா எப்படி கேட்டார் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மிராக்கிள் வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வஸ்திரம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அங்கவஸ்திரம் தைச்சாச்சு. அங்கவஸ்திரத்தும் வந்து கரெக்டாக இருந்ததுன்னு வைங்களேன். நாங்கள் வாங்கின மீட்டர் கணக்கில் பர்ஃபெக்டாக அங்கவஸ்திரம் எல்லாமே ஒன்று கூட மிச்சம் ஆகலை. துணி மிச்சம் ஆகலை அண்ட் பார்டர் மிச்சமாகலை. எல்லாமே பர்ஃபெக்டாக தைச்சாச்சு. இப்போ வஸ்திரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. 1 மந்த்துக்கு முன்னாடிலேருந்து இந்த வேலையெல்லாம் நடக்குது. அண்ட் பாபாவுக்கு வந்து ஒரு டர்க்கி டவல் நான் வாங்கிட்டு போவேன் இல்லையா, மங்கள ஸ்நானம் முடிஞ்சால் பாபாவுக்கு தொடச்சி விடுறதுக்காக டர்க்கி டவல் நான் எப்போவுமே வாங்கிட்டு போவேன். ஷிரடி போகிறவங்க டர்க்கி டவல் வாங்கிட்டு போகலாம். வஸ்திரம் வாங்க எனக்கு வசதி இல்லை, என்னால் முடியலை, டைம் இல்லைங்கிறவங்க மறக்காமல் டர்க்கி டவல் வாங்கிட்டு போங்க. அடுத்தது கோதுமை அல்வா. ஸ்வீட் கடையில் வந்து கோதுமை அல்வா வாங்கியாச்சு. ஏன்னா பாபா கோதுமை அல்வா கேட்டிருந்தாரு. அண்டு நான் வந்து லட்டு எப்பயும் போல் வீட்டில் செய்ய தான் போகிறேன். அதையும் செஞ்சு தான் கொண்டு போக போகிறேன். இது போக என்னெல்லாம் கேட்டார் அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கோதுமை அல்வாவை வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் ஸ்வீட்டில் வாங்கியாச்சு. 1/4 கிலோ கோதுமை அல்வா தான் வாங்கினேன். ஏன்னா நிறைய வெயிட்டாக வாங்கணும்னா கேரி பண்ண முடியாது. ஏற்கனவே லக்கேஜ் நிறையா இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து 5 பேர் போகிறோம். 5 பேர்த்தோட லக்கேஜை நம்ம தூக்கிட்டு போகணும் இல்லையா. அண்ட் அங்கே ரொம்ப குளிராக இருக்கும். குளிரில் வந்து ஸ்வெட்டர் பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் வேறு கேரி பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லாமே வாங்கியாச்சு. அடுத்து நான் எங்கே வந்திருக்கேன்னு தெரியுமா? இந்த தானியம் பருப்பு இதெல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மார்க்கெட், அந்த மளிகை கடை, பெரிய ஹோல்சேல் கடைக்கு நான் வந்திருக்கேன். எதுக்குன்னா பாபா வந்து என்கிட்ட நிலக்கடலை கேட்டார். நிலக்கடலை வாங்கிட்டு வான்னு இந்த தடவை. எப்படி கேட்டாருன்னா, நம்ம சத்சரிதம் ஓப்பன் பண்ணோம். இப்போ கரெக்டாக நான் சத்சரிதத்தில் தான் கேட்டேன். அதில் வந்து இந்த 24வது அத்தியாயத்தில் வந்து இந்த ஹேமந்த் வந்து கோட் மடிப்பில் ஒரு நெல்மணிங்கிற பருப்பு மணி வச்சு அதை உருண்டு ஓடும் இல்லையா. அப்போ பாபா சொல்லுவார், என்னை விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக தின்றான் அப்படின்னு சொல்லி ஒரு தமாஷ், பாபாவின் கேலியும் தமாஷும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்சத்தில் படிச்சிருப்போம் இல்லையா. அதை தான் அந்த பேஜ் தான் காட்டினார் எனக்கு. நிலக்கடலை வாங்கிட்டு வா, என்ன வேணும் பாபா அப்படின்னு கேட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த பேஜ் வந்தது. ஸோ நிலக்கடலை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை 3/4 கிலோ நிலக்கடலையை வாங்கி பேக் பண்ணியாச்சு. இது போக அத்தர் வாங்கியிருக்கேன். ஏன்னா பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு கேட்டார். அது வந்து பர்ஃப்யூமை ஸ்ப்ரே ரூபத்தில் இல்லை, அத்தராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ வீட்டில் லைனாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஷீரடி போகிறதுக்கு தயாராகணும் அப்படின்னா பாபாவுக்கு வாங்கிட்டு போகிற லக்கேஜே நிறையா ஆயிடுது. தப்பில்லை, நமக்காக எவ்வளவோ செய்கிற பாபாவுக்கு நாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு எள்ளுருண்டை மாதிரி தான். இதெல்லாம் கூட செய்யாமல் வெறுங்கையை வீசி ஷிரடி போய் என்ன பண்ண போகிறோம். ஸோ சத்சரிதம் எடுத்தாச்சு. ஆரத்தி புக் எடுத்து வச்சுட்டேன். எல்லாருக்கும் ஆரத்தி புக் கொடுக்கணும்ல. அண்டு அல்வா பாக்ஸு, நிலக்கடலை பாக்ஸு, அண்ட் இது என்ன தெரியுங்களா, ஐடி கார்டு. எஸ், ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல் சார்பாக நம்ம சேனல் பேரில் ஒரு ஐடி கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கான டேக் பாருங்கள், மஞ்சள் கலர்லேயே வாங்கியிருக்கோம். அதாவது இந்த மனுஷனுக்கு மஞ்சள் கலர்னால் எப்படி இருக்குன்னே தெரியலை. இந்த டேகு கூட மஞ்சள் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த டேகை, எல்லோ கலர் டேகை வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து நம்ம ஐடி கார்டு, சேனல் பேரில் ஒரு ஐடி கார்டை ரெடி பண்ணியாச்சு. நான் தான் அந்த ஐடி கார்டையும் டிசைன் பண்ணேன். இந்த கார்டை இந்த டேக் கூட நம்ம லிங்க் பண்ணி அப்படியே எடுத்து மாட்டிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. சேனல் சார்பாக நம்ம கூட வர்ற எல்லாருக்குமே இந்த ஐடி கார்டை நம்ம கொடுத்து தான் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம். அண்ட் பாருங்கள், இந்த மஞ்சள் கலரெல்லாம் அவரே தேடி கண்டுபிடிச்சி அவரே சோர்ஸ் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அமேசானில் தான் வாங்கினோம். அண்டு எல்லாமே அவரே சோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃப்ளாக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அத்தர். இதுதான் அந்த அத்தர். இந்த அத்தருக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தையெல்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு மிராக்கிள் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இது வந்து ஆரத்தி பாபா. எஸ், காக்கடா ஆரத்தியோடைய பாபா ஃபோட்டோ. இது கிரகப்பிரவேசத்து போது எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து ஆரத்திக்காக நான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரெயினில் போகும்போது ஆரத்தி பண்ணுறது வழக்கம் இல்லையா, அதுக்கு இப்போ இந்த பாபா தான் ரெகுலர் ஆகிட்டார். மறக்காமல் போகும்போது பாபாவுக்கு மாலை வேறு வாங்கிட்டு போகணும். ஸோ இப்போ சச்சரிதம், ஆரத்தி புக்கு, அத்தர், பாபாவுடைய ஃபோட்டோ, இது கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம், இந்த புத்தகத்தையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு பேக் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டர்க்கி டவலையும் பேக் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஃபோட்டோ அண்ட் இது கூடவே லட்டு வேறு போடணுங்க. அதுவும் வந்து வீடியோவாக எடுக்க எனக்கு டைம் இல்லை. ஸோ ஆனால் நான் கண்டிப்பாக போட்டுருவேன். அதுக்கு முன்னாடியே பேக்கிங்கெல்லாம் பண்ணியாச்சு. ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சு பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிளம்புற வேலை தான். ஆனால் இதுக்கு முன்னாடி வஸ்திரம்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? இதுதான் நான் வாங்கின அத்தர். ஸோ பாபாவுக்கு வந்து மொத்தமாக 3 செட் வஸ்திரம் வாங்கியிருக்கோம் நம்ம. அந்த 3 செட் வஸ்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? முதல் வஸ்திரம் வந்து பாபா என்கிட்ட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாரு இல்லையா, மஞ்சள் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் பாபா கோயிலேருந்து ஒரு வஸ்திரம் என்ன தேடி வந்ததில்ல, அதே மஞ்சள் கலரில் வஸ்திரம் வாங்கியாச்சு. கோல்டன் கலரில் வந்து மைல்ட் கோல்டன் கலரில் பார்டர் போட்டு, இது பாபாக்கு, இது சமாதிக்கு. இந்த மஞ்சள் கலர் வஸ்திரத்துக்கு இது வந்து அங்கவஸ்திரம். இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணியிருக்கோம். சேம் கலரில் பார்டர் போட்டு. இந்த அங்கவஸ்திரம் வந்து மொத்தம் 2 பண்ணியிருக்கு. ஏன்னா துணி நிறையா மிச்சமாயிருச்சு. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லேஸும் மிச்சமாயிருச்சு. அதனால் 2 அங்கவஸ்திரம் பண்ணியிருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து மயிலாப்பூர் பாபா கோயிலில் இருந்து வந்திருந்தது இல்லையா, அடுத்த வாட்டி நான் ஷீரடி வரும்போது என்ன வஸ்திரம் வாங்கிட்டு வருதுன்னு கேட்டிருந்த போது இந்த கலர் காம்பினேஷனில் தான் எனக்கு வஸ்திரம் வந்திருந்தது. ஸோ நாங்கள் டீமாக எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு வாங்கின வஸ்திரம் இதுதான். இதுக்கு வந்து 2 அங்கவஸ்திரம் செஞ்சுருக்கு. இதே போல தான் எல்லா வஸ்திரத்துக்கும் 2 அங்கவஸ்திரம் செஞ்சுருக்கோம். இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலரில், கனகாம்பர கலரில் சில்வர் கலர் பார்டர். வந்து சில்வர் கலர் பார்டர். இது பாபாக்கு, இது சமாதிக்கு. இதோடைய அங்கவஸ்திரம் வந்து சேம் சில்வர் கலரில் ரெட் கலர். இதோடைய சில்வர் கலர் ஜடிகை. இதுக்கும் 2 அங்கவஸ்திரம் செஞ்சுருக்கோம். அடுத்தது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன். அது என்ன தெரியுமா? ப்ளூ அண்ட் ஒயிட்ல கோல்டன் கலர் லேஸ் வச்சு, இது பாபாக்கு, இது சமாதிக்கு 2 செஞ்சுருக்கு. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல அங்கவஸ்திரம், ஒயிட் கலர். ஸோ இதில் ஒயிட் வந்துருக்கு இல்லையா, புட்டா புட்டாவா, அதனால ஒயிட் கலர்ல ஒரு அங்கவஸ்திரம். இதுக்கும் வந்து 2 செஞ்சுருக்கோம். இதுக்கும் சேம் அதே கலர்ல கோல்டன் கலர் பார்டர் வச்சு அங்கவஸ்திரம் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 2 செட்டு வந்து நம்ம கூட வர்ற ஒரு பொண்ணுங்க தனிப்பட்டு வாங்கியிருக்காங்க. பாபா வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தமா 1 2 3 செட்டு வஸ்திரம், 3 செட்டு வஸ்திரம், அங்கவஸ்திரம் இதெல்லாமே செஞ்சு தைச்சு வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் பேக்ல வந்து அத்தர், நிலக்கடலை, அல்வா, அப்புறம் ஒரு டர்க்கி டவல் அண்ட் அது போக ஒரு லட்டு, இதெல்லாம் செஞ்சு கொண்டு போக போகிறேன். இதெல்லாம் தான் இந்த வாட்டி நம்ம பாபாவுக்காக கொண்டு போக போகிறோம். ஸோ பார்க்கலாம் எதெல்லாம் பாபா எப்படியெல்லாம் வாங்குறாரு, செலக்ட் பண்ணுறாரா இல்லையா, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் முதல்ல ஐடி கார்டை முதல்ல பாபாவுடைய கழுத்தில் போட்டாச்சு. ஸோ வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு வஸ்திரமாவது பாபா வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் இதெல்லாம் இனி பேக் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கனால அங்கே கிளம்பிக்கிட்டு இருப்போம். எங்கள் பயணம் சிறக்கணும், நல்லபடியாக நடக்கணும், போயிட்டு வரணும், தரிசனம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க எங்களுக்காக. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.